தமிழ்நாடு முழுவதும் தடையில்லாத சீரான மின்சாரம் வழங்குவது குறித்து மதிப்புக்குரிய சிஎம்டி அவர்களுடைய தலைமையில் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த கோடை காலத்தில் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய மின் தேவை என்பது ஏறத்தாழ 22,000 மெகாவாட் அளவிற்கு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடந்த ஆண்டு 20,830 மெகாவாட் அளவிற்கு அதிகபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு 22,000 மெகாவாட் அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகள் முன்னேற்பாடுகள் முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இந்த கோடை காலத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள். முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான கூடுதல் மின்சாரத்தை டெண்டர் மூலமாக வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. எனவே வரக்கூடிய கோடை காலங்களில் எந்தவித தடையும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த 4 ஆண்டுகளில் 78,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கெல்லாம் ஓவர்லோடு லோ வோல்டேஜ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கவனத்திலே கொண்டு, புதிய பகுதியில் எங்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் கவனத்திலே கொண்டு 78,000 மின்மாற்றிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. 393 துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் 250 துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த இடங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. மதிப்புக்குரிய சிஎம்டி சார்கள் தொடர்ந்து நேற்று கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் பேசி எந்தெந்த பகுதிகளுக்கு நிலம் தேவை என்பதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகளில் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். வரக்கூடிய ஆண்டுகளில் தேவையான மின் உற்பத்தியை தமிழ்நாடு மின்சார வாரியமே சொந்தமாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப வட சென்னை அந்த ஸ்டேஜ் 3 இருக்கு, அனல் மின் நிலைய திட்டம் ஸ்டேஜ் 3 உடன்குடியிலிருந்து உப்பூர், எண்ணூர் இந்த போன்ற திட்டங்கள் ஏறத்தாழ தெர்மலை பொறுத்த வரைக்கும் 7,000 மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பம்புட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 14,500 மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பேட்டரி ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 2,000 மெகாவாட் திட்டமிடப்பட்டு அதில் 500 மெகாவாட்டுக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய எதிர்கால இலக்கு என்பது 2030ஆம் ஆண்டுக்குள் நம்முடைய உற்பத்தியை நாம் அதிகரிக்க அளவிற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோடை காலங்களை பொறுத்தவரை அனைத்து உயர் அதிகாரிகளிடத்திலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல இப்ப கூட ஆய்வுக் கூட்டங்கள்ல மதிப்புக்குரிய சிஎம்டி சார் உயர் அதிகாரிகள் எல்லாம் பேசியிருக்கோம். எந்தெந்த பணியிடங்கள் அவசியம் என்பதை கணக்கெடுக்கப்பட்டு நீதித்துறையுடைய ஒப்புதலை பெற்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப பேசியிருக்கிறோம். விரைவில் அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கும். காலி பணியிடங்கள் 3ல் 1 பங்கு காலி பணியிடங்கள் இருக்கு. அதுல முக்கியமான பணியிடங்கள் என்னென்ன தேவைங்கிறத நாங்க துறை சார்ந்து அதை கணக்கெடுக்கப்பட்டு கண்டிப்பா விரைவில் அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியம் எடுக்குது. 6,000 மெகாவாட் அளவுக்கு இந்த கோடை காலத்தில் நாம் கூடுதலாக தேவை என்று கணக்கிடப்பட்டு அதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன. ஒரு யூனிட் 8 ரூபாயிலிருந்து 9 ரூபாய்க்குள்ள. நீங்க நினைக்கிற மாதிரி சில நேரங்கள்ல உண்மைக்கு புறமான செய்திகள் பாத்தீங்கன்னா போடுவாங்க. 12 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, 15 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, 18 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஆவரேஜ் சராசரியா 8 ரூபாயிலிருந்து 9 ரூபாய் டெண்டர் மூலியமா இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே எந்தவித ஐயப்பாடுகளும் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது சார் ஓப்பன் மார்க்கெட் எப்போ நாங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையாவது ஒரு யூனிட் பழுதடைஞ்சிருது, உற்பத்தி பாதிக்குது அப்படிங்கிறப்பதான் ஓப்பன் மார்க்கெட் போக வேண்டியது. அப்ப அது ஓப்பன் மார்க்கெட் போகாத அளவுக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு நாங்க டெண்டர் போட்டிருக்கிறோம். சில நேரங்கள் நீங்களே என்ன செய்தி போடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட டிமாண்டே இவ்வளவுதானே, எதுக்கு இவங்க இவ்வளவு எக்ஸஸ் டெண்டர் போட்டாங்க, நீங்களும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க. அதனால 2 இடங்களையும் நாங்க கவனமா இருக்கோம். என்ன தங்களுடைய தேவைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நாங்க டெண்டர் போட்டுறோம். அதுல ஏதேனும் 1-2 யூனிட் பாதிப்புகள் ஏற்பட்டா அப்போ ஓப்பன் மார்க்கெட் போறதுக்கு நாங்க ரிசர்வ்ல அதை வச்சுக்கணும்.
சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னது இந்த பகாயத்து கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு சில இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி வந்து 2025 சோலார் பார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஜஸ்ட் அதெல்லாம் பேப்பர் லெவல் தான் இருக்குது. அதுக்கான வாடிக்கை ரீசன் பார்க்குறீங்க? இல்லை சார், அதாவது வந்து சோலார் பார்க்கு நம்ம இடங்கள் தேர்வு செய்ய வேண்டிய நிலைகள் இருந்துச்சு. அந்த இடங்கள் போகிற அளவுக்கு 2300 ஏக்கர் வந்து மின்வாரியத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இடங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. சில இடங்கள் வந்து மின்வாரியத்துக்கு நிலம் உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. சில இடங்கள் உரிமை மாற்றம் செய்யக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்களையும் ஒரே நேரத்தில் நம்ம முன்னெடுக்கும் போது அதுக்கான நிதி ஆதாரம் வேணும். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடன்ல இருக்கு, என்ன நிலைமைகள் இருக்கு. ஏறத்தாழ 4 வருஷத்துல 52,000 கோடி மாநில முதலமைச்சர்கள் மின்சார வாரியத்துக்கு நிதிகளை கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாற்றிருக்காங்க. அப்ப நம்முடைய அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நாங்கள் நிதி ஆதாரங்களை தேடி நிதித்துறையோட ஒப்புதலை பெற்று அந்த பணிகள் முன்னெடுத்திருக்கிறோம். அதுலதான் சொன்னேன், 7000 மெகாவாட் டெர்மினல்ங்கிறது நாங்கள் அடுத்த 2030 அந்த பணிகளை முடிக்கப்பட்டு அதற்கான உற்பத்தியை தொடங்க போறோம். பம்பு ஸ்டோரேஜுக்கான பணிகள் இப்போ முன்னெடுத்திருக்கோம். பேட்டரி ஸ்டோரேஜுக்கான பணிகள் 500 மெகாவாட் டெண்டர் போட்டுருக்கோம். அடுத்து சோலார் தான். இல்ல அப்படின்னு நாங்க சொல்லல சார், அதையும் நாங்க பார்க்கணும்ல, அதையும் பார்க்கணும்ல, அதையும் சரி பண்ணணும்ல. வருஷம்லாம் உங்களுக்கு தெரியும், வருஷம் வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் 12,000 கோடி 13,000 கோடி இழப்பு ஏற்படும், நஷ்டம் வரும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இடத்துல ஒரு 338 கோடி அளவுக்கு தான் இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த அளவு குறைஞ்சிருக்குன்னா அது காரணம் வந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதே போல முதலமைச்சர்கள் கொடுத்த நிதி ஆதாரங்கள், இதெல்லாம் கொண்டுதான் நாங்க அடுத்தடுத்த புதிய திட்டங்களை போறோம். 393 துணை மின் நிலையங்கள் அமைக்கணும்னா அதுக்கான நிதி தேவை இருக்குல்ல. ஒரு பக்கம் நம்மளுடைய தேவை அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தியை நம்ம அதிகரிக்க வேண்டும். 25% தான் நம்முடைய சொந்த உற்பத்தி, 50% வெளியில நம்ம கொள்முதல் செய்யறோம். அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நிலைகளை நாம் மாற்றி நாமே சொந்த உற்பத்தி குறைந்தபட்சம் 50% நம்முடைய உற்பத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய இலக்கு, உத்தரவு. அதனால என்ன நம்ம தேவை இருக்கோ அதுல 50% டேஞ்செட்கோ சொந்தமா உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறதுதான் இலக்கு. இப்ப 500 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி போயிட்டு இருக்கு சார். இப்ப 500 மெகாவாட் அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து 2019 அவங்க முடிச்சிருக்கணும், முடிக்காம விட்டுட்டாங்க. ஏன்னா அது கோவிட்டுக்கு முன்னாடியே அது முடிச்சிருக்கணும், முடிக்காம விட்டுட்டாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணிகளை முதலமைச்சர் தொடர்ந்து 3 ஆய்வு கூட்டங்கள் நடத்தினாங்க. அது சம்பந்தமா விரைவா அதை முடிக்கணுங்கிறதுக்கு பலமுறை நீங்களும் பாத்தீங்க, நாங்களே அந்த சைட்டுக்கு போய் பார்த்து வேகப்படுத்தி அதுக்கான பணிகள் இப்ப தொடங்கி இருக்கிறோம். இப்ப 500 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி போயிட்டு இருக்கு. விரைவில் முழு உற்பத்தியோட இலக்கு எட்டுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. மொத்தமா நம்ம சேர்த்துட்டு நமக்கு மார்னிங் பீக்கு, ஈவினிங் பீக், நம்மளோட பீக் தான் சார். நம்ம மார்னிங் தேவை இருக்கு, ஈவினிங் தேவை இருக்கு. இடையில டே டைம்ல நமக்கு தேவையில்லை சார். நம்முடைய சோலார் இருக்கு, சம்டைம் விண்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு சார். அது போக மீதி இருக்கிறது மட்டும் நம்ம கணக்கு எடுக்கணும். பீக் தான் சார் நமக்கு அதிகபட்சமா வந்து மார்னிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தேவை அதிகமா இருக்கும். ஈவினிங் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல நைட்டு ஏறத்தாலும் நம்ம 10ல இருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு அதுக்கான தேவைகள் இருக்கு. அதுக்கு மட்டும் பிரிச்சுதான் சார் போட்டுக்கிறோம். மார்னிங் பீக் வந்து போட்டுக்கிறோம், ஈவினிங் பீக்னு போட்டுக்கிறோம். டெண்டரே அப்படியே பிரிச்சுதான் நாங்க எடுத்துக்கிறோம். ரேட்டே அப்படிதான் கோட் பண்றது நமக்கு வசதியா இருக்கும். அதனால என்னன்னா, சராசரியா நீ ஃபுல் டே போடுறீங்க, 3 மாசம் போடுறீங்க அப்படின்னா நமக்கு அந்த செலவுகள் கூட வரும். அதனால அதை குறைப்பதற்கான முயற்சி சார். மேட்டூரை பொறுத்த வரைக்கும் வந்து திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சிருச்சு, ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க, இப்ப வேலை ஆரம்பிக்க போறாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து டெண்டருக்கான பணிகள் எடுப்பதற்கு முன்பாக, திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்வதற்கு முன்பாகவே இப்ப முழுக்க வந்து துறையினுடைய அதிகாரிகள் சென்று களத்திலேயே போய் பார்த்து என்னென்ன பணிகள் செய்யணுங்கிறது இறுதி பண்ணிட்டாங்க. விரைவில் அநேகமா வந்து 1 வாரத்துக்குள்ள அதுக்கான பணிகள் நாங்க தொடங்க இருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். இப்ப நீங்க அவ்வளவு நாள் போக வேண்டியது சார். இப்ப நாங்க எல்லாம் ஃபீல்ட் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, சைட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால அவ்வளவு நாள் நீங்க எடுத்துக்க வேண்டியது. நாங்க அதுக்கான பணிகள் விரைவா தொடர்ந்து சிஎம்பி ஃபாலோ கொஞ்சம் டைம் எடுத்து அதை முடிச்சிருவாங்க, வேலை முடிச்சிருவாங்க சார். நம்ம ஏப்ரல் மே 2 மாசம் அதுதான் கூடுதல் தேவைப்படுகிறது, அடிஷனலா தேவைப்படும். நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா சார், பெர் இயர் வந்து 98,000 மில்லியன் நம்மளோட யூசேஜ். முன்னாடிலாம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போ 1,13,000 மில்லியன் யூனிட் அளவுக்கு ஒரு வருஷத்துல நம்ம பயன்பாடு. இப்போ எந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் அதிகரிச்சிருக்கிறது நீங்க எடுத்துக்கணும். 1,13,000 மில்லியன் யூனிட் அளவுக்கு பெர் இயர்ல நம்மளுடைய பயன்பாடுகள் இருக்கு. அதுக்கான திட்டங்கள் தான் இப்ப நம்ம முன்னெடுக்கிறோம்.
சார் சம்மந்த ஓவர்லோடு இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஏன்னா இப்பயே நிறைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்துட்டு கான்செப்ட் வர சொல்லாது ஏற்றிட்டேன் இல்லை அப்படிங்கிறத நீங்க நாங்க இன்னைக்கு கூட மீட்டிங்ல பேசணும். அதாவது பொதுவா என்னன்னா சில நேரங்கள்ல பத்திரிக்கையாளர் கூட இப்ப நாங்க சர்க்கிள் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். நீங்க விடுபட்ட நம்பரையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். எல்லா அதிகாரியும் விடுபட்ட நம்பரையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். கம்பல்சரி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பிஆர்ஓட்ட கேட்டு யாரெல்லாம் அடையாள அட்டை வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய செல் நம்பர் எல்லாத்தையும் அந்த குரூப்ல சேர்த்த சொல்லியிருக்கோம். எங்காவது அந்த மாதிரி புகார் இருந்தா சொல்லலாம்னு சொல்லிட்டோம். சில நேரங்கள் நாங்க பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கிற போது சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்ரோ ஒர்க் நடந்தது, கேபிள் கட் ஆயிடும். நாங்க இல்லை அந்த இடத்துல, அவங்க ஒர்க் பண்ணும்போது கேபிள் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்களுடைய அதிகாரிகள் அது அலுவலர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த பணிகளை கண்டறிஞ்சு அந்த பணிகள் செய்யும் போது பாத்தீங்கன்னா நீங்க அது பவர் கட்னு எடுத்துறாங்க. ஒரு சில பேர் சப்ளை இல்லைன்னு சொல்றாங்க, சப்ளை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்ப இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறோம். மெட்ரோல கார்பரேஷனுடைய அதிகாரிகளோட சேர்ந்து எங்கெங்க பணிகள் எடுத்துக்கிறாங்களோ நம்முடைய அதிகாரிகள் இருந்து அந்த பணிகளை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சார் உங்களுக்கே தெரியும், மேட்டூர் இல்லை, தூத்துக்குடி இல்லை, ஆனா நம்ம எப்படி சப்ளை கொடுக்கணும்? அதுக்காக ஏதாவது நம்ம குறைச்சிக்கிட்டோமா? அதனால ஏதாவது பவர் கட் இருக்கா? என்ன இல்ல சார், என்ன தேவைகள் இருக்கோ 2 யூனிட் ஓடல 3 யூனிட் ஓடலைன்னா கூட நம்ம சப்ளை கொடுக்குற அளவுக்கு ரெடியா இருக்கும், அந்த அளவு தயாராயிருக்கும். அது நீங்க ஒரு விஷயம் நான் இன்னைக்கு கூட அதிகாரிகிட்ட சொன்னேன். இப்ப பேசும்போது சிஎம்டி சார் எல்லாமே பேசும்போது சொன்னோம், எல்லா துறைகளுக்கும் பாராட்டு இருக்கும், மின் வாரியத்துக்கு மட்டும் விமர்சனம் இல்லாம இருந்தா அதெல்லாம் பாராட்டு. யாரும் நம்மள விமர்சனம் பண்ணலன்னு வச்சுங்க சார், அதுதானே எங்களுக்கான பாராட்டு. மற்ற துறைகளுக்கு எல்லாம் பாராட்டு இருக்கும். சரியா? எங்களுக்கு விமர்சனமே இல்லைன்னு வச்சுங்களேன் சார், இப்ப மக்கள் எங்களை பாராட்டுறாங்கன்னு அர்த்தம். ஆனா விமர்சனம் இல்லாத ஒரு நல்ல நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டு போகணும். முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அதே இடத்துல பேசுகிறோம். கோடை காலத்துல நமக்கு தேவையான 6000 மெகாவாட் அளவுக்கு நம்ம இப்ப டெண்டர் போட்டு ரெடி ஆயிட்டோம். நம்ம 22,000 மெகாவாட் நமக்கு அதிகபட்ச மின் தேவை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டு அதுக்கு நம்ம தயாராயிருக்கோம். கோடை காலத்துல வந்து வெயில் வந்து அதிகமா இருக்காங்க, ரொம்ப வெயில் போயிட்டாரு. அந்த கோடை இல்ல சார், அது டிபார்ட்மெண்ட் வைஸ் நாங்க துறை ரீதியா கணக்கெடுக்கப்பட்டு முன்னாடி எல்லாம் வந்து என்னன்னா சார், இங்கெல்லாம் பிரச்சனையாச்சா அங்க போய் சரி பண்ணுவாங்க. நாங்க அப்படி இல்லை. உங்களுக்கே தெரியும், வருஷம் நாங்க வந்து ஒர்க் எடுக்கிறோம். 10 லட்சம் ஒர்க்கு 11 லட்சம் ஒர்க்கு அதை மாதிரி முடிக்கிறோம். 78,000 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம் சார். எங்க ஓவர்லோட் இருக்கு, எங்க லோ வோல்டேஜ் இருக்கு, இதெல்லாம் கணக்கெடுத்து டிபார்ட்மெண்ட்லயே போய் ஃபீல்டை பார்த்து அதெல்லாம் கணக்கெடுத்து மாத்திருக்கோம். அதையும் கடந்து எங்காவது 1-2 அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நாங்க சரி பண்ணிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. அதாவது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்துட்டு வந்து புதுசுல இருக்கிறதுலையும் சரி, ஃபீல்டு எல்லாம் பார்த்து ஓரளவு டீப்பர் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் விரைவுபடுத்தணுங்கிறதா எங்களுடைய வேலை. அது மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் அவங்களோட பேசி சரி பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ கருத்துக்களை அதை துறை முன்னெடுத்து மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில பேச வச்சு நாங்கள் அதுக்கான முயற்சி பொலிட்டிக்கல் இப்ப வேண்டாம். இல்ல, பக்கத்துல சிஎம்டி சார், இந்த எம்டி, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பொதுவான கருத்துக்கள், அரசியல் சார்ந்த கேள்விகளை அரசு நிர்வாகத்துல வேண்டாம். நான் இப்ப கோயம்புத்தூர்ல கூட சொல்லியிருக்கேன். சில நேரங்கள் என்னன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இபி வந்தா டாஸ்மாக் பத்தி கேட்பாங்க, டாஸ்மாக் போனா இபி பத்தி கேட்பாங்க, கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தா பொலிட்டிக்கல் கேட்பாங்க, பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் போனா கவர்மெண்ட் பத்தி கேட்பாங்க. எங்கெங்க என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு நல்ல நியூஸ், நல்ல சிறப்பான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து தலைமைச் செயலரும் வந்து சிஎம்டி சார் அழைச்சு என்னென்ன ஏற்பாடுகள் தான் நடந்திருக்கு, என்ன முன்னேற்பாடுகள் இருக்குங்களா தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. அதனால அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை வெளிப்படைத்தன்மையோடு மிக சிறப்பாக இந்த கோடை காலத்தை சமாளிப்பதற்கு மின்சார வாரியம் தயாரா இருக்கு. இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. நாங்க எடுத்திருக்கிற ஸ்கீம்ல ஒரு 4 இடங்கள் மட்டும் அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இப்ப அடுத்த கட்டத்துக்கு நாங்க முயற்சி பண்ணிருக்கோம். மொத்தம் இந்த 14,500ல ஒரு 4 இடங்கள் மட்டும் அந்த மாதிரி இருக்கு. அதுவும் நாங்க அடுத்து அது முயற்சி எடுத்துருக்கோம். அதையும் செய்யணுங்கிறதா எங்களுடைய இலக்கு. அதனால எடுத்துக்கிற அந்த 14,500 மெகாவாட் உங்களுக்கு தெரியும், அதுல பம்பு ஸ்டோரேஜ்ல எவ்வளவு செலவாகும், என்ன உற்பத்தி செலவு நமக்கு ரொம்ப குறைஞ்ச செலவு. அதனால செஞ்சே ஆகணும். செய்வதற்கான முழு முயற்சிகள் எடுத்து
எலக்ட்ரிசிட்டி கூட வந்து நமக்கு கன்சியூமர் ஓனா ட்ரை பண்ற வீட்டு இல்ல சார், இல்ல ஏற்கனவே நாங்க வந்து ஒரு 10 லட்சம் மீட்டருக்கான நாங்க டெண்டர் போட்டு அதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஆர்டர் கொடுத்து நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறது டெண்டர் போட்டு ஒர்க் கொடுத்தாச்சு. இடத்துல இப்ப சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும், மீட்டரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மரோ மீட்டரோ போலோ எந்த இடத்துலயும் ஷார்டேஜ் இல்லை. அப்படி ஏதாவது ஷார்டேஜ் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிருக்கோம். ஏதாவது ஒரு அலுவலகத்துல இல்லாம இருந்தா கூட பக்கத்து அலுவலகத்துல இருக்கு, அதை மாத்திக்கலாம். சில இடங்கள் என்னன்னா கேட்கும் போது அவங்க இல்லைன்னு சொன்னா அது வேற மாதிரி அந்த செய்திகளா வெளியில வருது. அதனால எங்க இருக்கோ அவங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. சார் ஒரு சார் என்னன்னா முழுக்க டெண்டர் தான் சார், டெண்டர் தான். அதுல யாருமே வந்து இப்ப நீங்க கூட ஆன்லைன் டெண்டர் தான். அது கூட யாரும் ஒருத்தர் வந்து டெண்டர் அட்டன் பண்ணி ஒருத்தர் கொடுக்கறது இல்லை. நாங்க ஒருத்தர் வந்தா நீங்க சொல்ற மாதிரி அவர் கோட் பண்ற ரேட்டு தான் ஃபைனல் இருக்கும். 2 பேர் போட்டி போடும் போது அது ரேட்டு அவங்களுக்குள்ள போட்டி மார்க்கெட் இருக்கும்ல, இருக்காது. அது ஏதாவது கடந்த காலங்கள் அந்த மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம், அல்லது அந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை அவங்க எடுத்திருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டெண்டர் அதுல எந்த இதுல யார் 2 பேர் இருக்கும்போது அவங்க என்ன ரேட்டு கோட் பண்றாங்களோ அதுவும் வந்து நீங்க சில நேரங்கள் நீங்க பார்க்கணும். அதாவது போர்டு இது ரேட்டு மின்சார வாரியம் அந்த போர்டு ஏத்துக்கிற அளவுக்கு இருந்தாதான் அந்த டெண்டர் அக்செப்ட் பண்றாங்க, இல்லைன்னா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதான் இது வரைக்கும் கடந்த காலங்களில் இருக்கு, இப்ப அதான் இருக்கு. அந்த போர்டு அது ரேட் அக்செப்ட் பண்ணலன்னா டெண்டர் கேன்சல் பண்ணி திரும்ப ரீடெண்டர் போயிடுறாங்க. அதனால அது சம்பந்தமா அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நான் அபிஷியலா சொல்லி டிஎன்ஆர்சிக்கு நாங்க அந்த விளக்கத்தை சொல்லிக்கலாம். நன்றி சார்.